ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கிற தலைப்பு சீடத்துவம், அதாவது வந்து பார் போய் சொல்லு என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீடத்துவம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய சீடர்களாக கிறிஸ்தவர்கள் அங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கிறிஸ்தவர்களுக்கு அங்கே நாம் சொல்லப்படக்கூடிய வார்த்தை சீடத்துவம். அவருடைய சீஷர்களுக்கு முதலாவதாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே வந்து பார் போய் சொல்லு என்று சொல்லுகின்ற அந்த தலைப்பிலே நாம் தியானிக்கிற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியின் அடிப்படையிலே முதலாவதாக வாழ்வை வந்து பார், வாழ்வை வந்து பார் என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 39 வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். இந்த அந்திரேயா முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்பாடுகளிலே முதலாவது அவருடைய வாழ்வை வந்து பார்த்து போய் சொல்ல அருமையான அந்திரேயாவை குறித்து இந்த இடத்திலே பார்க்கிறோம். அந்திரேயா யோவான் ஸ்நானனுடைய சீஷனாக காணப்படுகிறார். யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்து செல்ல வழிகாட்டுகிறார். உடனடியாக ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்து சென்று ஆண்டவரிடத்திலே அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். ஆண்டவரிடத்திலே ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்கின்றார்கள். உடனடியாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது இந்த அந்திரேயா அவரோடு கூட ஒரு நாள் அங்கே தங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். தங்கியிருந்த அந்த ஒரு நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை அவன் கண்டுபிடித்து அந்த வாழ்வின் அடிப்படையில இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா என்பதை அங்கே சென்று தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவுக்கு அவன் போய் சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வந்து பாருங்கள், போய் சொல்லுங்கள். சீடத்துவத்திலே முதலாவதாக ஆணித்தரமாக அறிந்து கொள்வதற்கு, நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்வதற்கு அங்கு வந்து பார்த்து போய் சொல்லும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த நாளிலே சீடத்துவத்தினுடைய முதல் தன்மையாக ஆண்டவரை நான் வந்து பார்த்து போய் சொல்வதற்கு இந்த அந்திரேயா ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை அவன் கண்டுபிடித்து, அவர் வாழுகின்ற எளிமையான முறை, அவர் தங்கியிருக்கின்ற இடம், இதை கண்டுபிடித்து அதை அறிவித்தான். ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி நாம் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அவருடைய சீடத்துவத்தை ஆண்டவர் வழி நடத்தினார். இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது வார்த்தையை வந்து பாருங்கள், வார்த்தை வந்து பாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது ரோமர்கள் நிருபம் 10 அதிகாரம் 14 வசனத்திலே பார்க்கிற பொழுது அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வார்த்தையை வந்து பாருங்கள். வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது அங்கே பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். ரோமர் 10:17 பார்க்கிறோம், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனம் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது வசனம் எங்கே சொல்லப்படுகிறது, வார்த்தை எங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் தேவாலயத்திலே ஆண்டவருடைய செய்தியின் வேளையிலே இந்த வார்த்தையை நாம் வந்து பார்த்து அதை சென்று பிறருக்கு அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சீடத்துவத்திலே ஆலயம் செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய ஒரு முக்கியமான செயல்பாடு ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளிலே ஆலயத்தில் கட்டாயம் அவர் வர வேண்டும். ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் கேட்க வேண்டும். அந்த கேட்ட வார்த்தையின்படி அந்த வாரம் முழுவதும் தங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இந்த வார்த்தையை வந்து பாருங்கள். ஏனென்றால் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான் என்று இந்த ரோமருக்கு நிருபத்திலே சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு அருமையான செயல்பாடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் வந்து பார்த்து பிறருக்கு அறிவிக்கும்படியாக சொல்லுகின்றார். சீடத்துவத்திலே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து பார்த்து நீங்கள் பிறருக்கு சொன்னால் போதும். ஏதோ அங்கே புதுமையாக அல்லது தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அல்ல. இந்த ஆண்டவர் இயேசு யார் என்பதை
தெளிவாக அறிந்திருந்து அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவர்களாக பிறருக்கு அறிவிக்கிற அந்த சீடத்துவத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதையே ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் கிறிஸ்தவர்களாகிய சீடர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவ ஆலயத்தில் வந்து அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அதன் அடிப்படையில இன்னும் விசுவாசத்திற்குள் வளர்ந்து நாம் சென்று பிறருக்கு அறிவிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, அந்த சீடத்துவத்தை அந்த செயல்பாடுகளைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராக காணப்படுகிறார் என்பதை இந்த வேத பகுதி மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மூன்றாவதாக இந்த சீடத்துவத்திலே வந்து பார் போய் சொல்லு என்று சொல்லுகின்றார்களே, அதிலே வழியை வந்து பார் என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சகரியா தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் சொல்லுகிற அருமையான வார்த்தை என்ன என்று சொன்னால், அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரியும். இன்னும் நீங்க 20வது வசனத்திலிருந்து படித்து பார்க்கின்ற பொழுது நன்றாக அறிந்து கொள்ள முடியும். வழியை வந்து பார். ஆண்டுடைய சீடர்களாக அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்று சொன்னால் ஏதோ அவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, அவருடைய வழியை நாம் பார்த்து பின்பற்றும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். கிறிஸ்தவம் இந்த நாளிலே பல்வேறு காரியங்களிலே நம்முடைய வழியை எதிர்பார்த்து நிற்கிறது. கிறிஸ்தவத்திலே ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவருடைய வழி என்ன என்பதை அங்கே எதிர்பார்த்து நிற்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடத்திலே வழி என்று சொல்லுகிற பொழுது புறஜாதியான ஜனங்கள் இன்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரை அறிந்திருந்த ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு அவர்கள் சொல்லத்தக்கதாக சொல்லப்படுகிறது. என்ன சொன்னால், தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், நாங்கள் அறிந்து கொண்டோம். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்களாக பார்த்து அறிந்து கொண்டோம். ஆகவே உங்களோட கூட நாங்கள் போவோம் வருவோம் என்பதற்கு அவர்கள் வந்து தானாக அறிக்கை செய்கிற காரியம். பாருங்கள், வழி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் போதிக்கிற போதனைகள் அல்லது நாம் செய்கின்ற காரியங்கள் இவைகள் எல்லாம் நம்முடைய வழியை பார்த்து மற்றொருவர் நம்மை பின்பற்றி வரத்தக்கதாக நம்முடைய சீடத்துவம் அமைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் அவர்கள் வந்து பார்த்து போய் சொல்லத்தக்கதாக இந்த ஆண்டவரை அறிந்த ஜனங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியத்தக்கதாக ஆண்டவர் விரும்புகின்றார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். பாருங்கள், எதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் போகிறோம், என்னுடைய வழி என்ன என்று சொன்னால், நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக நாங்கள் தீவிரித்து போவோம். கர்த்தனுடைய விண்ணப்பத்தை கேட்பார், அதன் அடிப்படையில் நாங்கள் வாழுவோம், அதனால் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை வெளிப்பட செய்கிற காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய தியானத்தின் அடிப்படையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான சீடத்துவம் என்று சிந்திக்கின்ற இந்த நாளிலே வந்து பார் போய் சொல்லு. எதை வந்து பார்க்க வேண்டும்? ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை வந்து பார்த்து அவர் யார் என்று போய் சொல்ல வேண்டும், அந்திரேயாவை போன்று. இரண்டாவது, அவருடைய வார்த்தை வந்து பார்த்து ஆண்டவரை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தைகளை வசனங்களை கேட்டு அதை விசுவாசித்து அதை பிறருக்கு நாம் எடுத்து சொல்லுவது. மூன்றாவது, வழியை வந்து பார். ஆணுடைய பிள்ளைகள் என்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பிள்ளைகளாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய வழியை, ஆண்டவர் அவர்களை நடத்துகிற விதத்தை, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிற விதத்தை, ஆண்டவர் அவர்களோடு கூட கடந்து செல்கிற விதத்தை வந்து பார்த்து நாம் பிறருக்கு சொல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த மூன்றும் நம்முடைய சீடத்துவத்தின் முக்கிய கூறுபாடுகளாக ஆண்டவர் நமக்கு இன்று விளக்கி காண்பிக்கின்றார். நாம் இவைகளை பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.